இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுமா? அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண 2 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு வீடியோ, இன்னொன்று ஃபோன்ட்டு. வீடியோ கூகுளில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோன்ட்டு நான் சைடில் போட்டு வரேன், அதை பார்த்து அதை கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஃபோன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் ஃபோன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஃபைல் ப்ரௌசரில் நம்ம டவுன்லோட் பண்ண இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா அது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறமேல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அதனால இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு அதை நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஜூம் பண்ணி அந்த இமேஜில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு ஃபோன்ட்டை நல்லா ஜூம் பண்ணுங்க. பின்னாடி இருக்க இமேஜ் மட்டும் தான் தெரியும், ஃபோன்ட்டு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிடுங்க. அங்குக்குள்ள ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வீடியோவை கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு சென்டரில் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்க. நான் பண்ற மாதிரி பார்த்து பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வீடியோ லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிருங்க. மூவ் பண்ணிட்டு அங்குக்குள்ள ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஃபுல்லா ஜூம் அவுட் பண்ணிருங்க. வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ அனிமேஷன் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. மேல கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதுல நிறைய உங்களுக்கு வீடியோ எப்படி மூவ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு லீனியரே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க வீடியோவை. இப்போ கரெக்டாக வருது, இடையில லேக் இல்லை, ஓரளவுக்கு லேக் கம்மியாக இருக்கு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until Tech with Talks.